ஹாய் கேஸ், வெல்கம் டு கார்த்திக்வா. நம்ம வீடியோ போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. ஸோ அன்பாக்சிங் வீடியோஸ் எதுவுமே நம்ம போடலை. ஆனால் ஃபிஷஸ் நம்மளோட நிறையா தான் இருந்துச்சு. நம்மளோட சின்ன சின்ன ஷிப்மெண்ட்லாம் எடுத்திருந்தோம். ஸோ அது எதுவுமே நான் யூடியூப்பில் போட்டிருக்க மாட்டேன். எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான். நிறையா ஃபிஷஸ் நான் வாட்ஸ்அப்லேயே சேல் பண்ணிட்டேன். இது இப்போ எடுத்த தாய் ஷிப்மெண்ட். இந்த ஷிப்மெண்ட்டு நேற்று தான் நமக்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஃப்ளாரிங் வீடியோ போட்டேன். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி சண்டே. இப்போ நான் ஃப்ளாரிங் வீடியோ நான் ஆட் பண்ணுவேன். பட் அதில் உள்ள குவாலிட்டி ஃபிஷ் இருக்காது. அதை விட டாப் குவாலிட்டியில் தான் ஃபிஷஸ் வரும். ஏன்னா ஒரு மீன் பொதுவாக வருதுன்னா ஒரு 4-5 நாள் நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கணும். பட் நான் சண்டேன்ற ஒரு டயத்தினால சண்டேனா கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுன்றதுக்காண்டி நான் நம்மகிட்டையும் ஃப்ளாரிங் வீடியோ நான் எடுத்துட்டேன். ஸோ ஃப்ளாரிங் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ மறந்துடாமல் வாட்ஸ்அப்போட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ ஆக்டிவேஷன் போகிறோம். இன்றைக்கி ஆக்டிவேஷன் போட்டு ஒரு 2 பேர் நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். சீப் ப்ரைஸ்க்கே சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ மறந்துடாமல் ஆக்டிவேஷன்லையும் நம்ம குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். அது மட்டும் இந்த அன்பாக்சிங்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா நம்ம ப்ளக்கார்ட் க்ரௌன் டைல் எடுத்திருக்கோம். அது கேண்டியில் எடுத்திருக்கோம். நீமோ கேண்டியில் ப்ளக்கார்ட் க்ரௌன் டைல் ரொம்ப அதிகமான அதெல்லாம் இருக்காது. இது பாருங்கள் ஆர்ஜிஜி எப்படி இருக்குன்ட்டு. ஆர்ஜிஜி தரமாக இருந்துச்சு இந்த தடவை. நான் அந்த ப்ளக்கார்ட் க்ரௌன் டைல் எப்படின்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோ. இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி தரமாக இருக்குது. ஃபுல் எக் லோடில் இருக்குது இந்த ஃபீமேலு. இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி. அதிகமாக இங்கே யார்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. இதில் மஸ்டர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு கலரேஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ஸோ அதனால் இதை நான் எனக்கு ப்ரீடிங்க்கு நான் எடுத்துருக்கிறேன். ப்ரீட் பண்ணிட்டேன்னா நான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து ஹெவி ப்ரைஸில் தான் வந்துச்சு. ரொம்ப ஹெவி ப்ரைஸ்லாம் இல்லை, ஓரளவு டீசெண்டான ப்ரைஸில் தான் வந்துச்சு. அதுலேருந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் ப்ரீடிங் பண்ணிட்டேன்னா இது நான் ப்ரீடிங் கண்டி தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேர் மட்டும் டெஸ்டிங் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோவாலாம் கிடைக்கல. ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. ரொம்ப ரீட்டெயிலெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தாறுமாறாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஹோல்சேல் எடுக்கிறப்பவே இதையும் நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஹோல்சேல் ரீட்டெயிலுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. நம்ம ஹோல்சேல் எடுக்கிறத விட ரீட்டெயிலில் 300-400 அதிகமாக வச்சு சேல் பண்ணுவோம் இந்த மாதிரி எக்ஸாட்டிக்ஸுக்கு. மற்றபடி டம்போயர்ஸு க்ரௌன் டைல் இதுக்கெல்லாம் வெறும் 150 200-250 வச்சு தான் நம்ம சேல் பண்ணுவோம். ஆர்ஜிஜி குவாலிட்டிலாம் பாருங்கள். நான் எல்லா பேரையும் நான் காட்டியிருக்க மாட்டேன். கொஞ்சம் பேர் லிமிட்டடாக இருக்க பேரை மட்டும், கொஞ்சம் நல்லா இருக்க பேருங்களில் ஓரளவு கொஞ்சமான பேரை மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன். நிறையா பேர்ஸ் நான் கட்டியிருக்க மாட்டேன். இதையுமே ஃபீமேல்ஸ் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே வரல. நெட்டில் எடுத்து போடல ஃபீமேல் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால தான் அதில் டல்லாக இருக்குது. இந்த பேருமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதில் 2 பேர் இருந்துச்சு, 2மே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அயன்மேனும் ஆர்ஜிஜி 2 இருந்துச்சு, 2மே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது போக டம்போயர்ஸ் இருக்குது, பைனாப்பிள் டம்போயர் இருக்குது, இது சால்மண்டர் டம்போயர் லாவெண்டர் இது இருக்குது, க்ரௌன் டெயில்ஸ் இருந்துச்சு, சாமுராய் இருக்குது. சாமுராயெலாம் நல்ல குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. உண்மையில் அது இன்னும் சோல்ட் அவுட் ஆகல. ஸோ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வந்து வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிஷஸே நம்ம நல்ல ஒரு சீப் ப்ரைஸில் எல்லாேருக்கும் கிடைக்கிற மாதிரி அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க. ஸோ மறந்துடாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன். மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதை நான் திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம ஃபிஷஸ் வந்து இதில் நான் யூடியூப்பில் போகிறது ரொம்ப ரேர் தான். 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை நான் போடுவேன். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் 2 days 1 days ஒன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஷிப்மெண்ட் வந்துச்சுன்னா டெய்லியுமே அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் தான் இருக்கிறதுல ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறது. வாட்ஸ்அப்புக்கு அடுத்து தான் யூடியூப் எல்லாமே. ஸோ மறந்துடாமல் நான் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நான் அடுத்த ஷிப்மெண்ட்லாம் நான் எடுக்கிறப்ப நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ போடணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. அடுத்து நான் பீட்டாவோட ப்ரீடிங் சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம சேல் மட்டுமே பண்ணுறனால ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக போட்டு எனக்குமே போட்டுருச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீடிங் ஸ்டேஜில் என்னென்னு பார்ப்போம். அந்த கேண்டி பீக் எடுத்துருக்கேன்ல ப்ளக்கார்டு, அதை தான் ப்ரீட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.